உலக மூன்றாம் உலகப் போர் அணு யுத்தம் தொடங்கினால் உலகம் என்ன ஆகும்? எத்தனை கோடி பேர் இறப்பார்கள்? எத்தனை நாடுகள் முற்றிலும் உளவியற்ற நிலையில் இருக்கும்? பெட்ரோல், தங்கம், பங்குச்சந்தை என்ன ஆகும்? போர் முடிந்த பிறகு சாதாரண வாழ்க்கைக்கு எவ்வளவு காலம் ஆகும்? இந்தியாவில் எந்த மாநிலங்கள் மிகவும் அழியும்? 2026 2030 வரை ஜோதிடம் என்ன சொல்கிறது? வணக்கம் அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அன்பு மை லைஃப் டிவி ஜோதிட சேனலுக்கு இதயம் நிறைந்த வரவேற்பு. இன்று மார்ச் 3 2026. உலகம் இப்போது மிகுந்த பதற்றத்தில் உள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4வது ஆண்டில் நீடிக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி தாக்குதல்கள் தொடர்கின்றன. தைவான் பிரச்சனையில் அமெரிக்கா சீனா இடையே பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் பல சர்வதேச நிபுணர்கள் உலகப் போர் 3 மற்றும் அணு யுத்தம் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கின்றனர். இதை அடிப்படையாக கொண்டு மிக விரிவான கணிப்புகளை தருகிறோம். அத்தோடு முந்தைய ஜோதிட கணிப்புகளையும் இணைத்து பார்க்கிறோம். இது வெறும் பயமுறுத்தல் அல்ல, இது தவிர்க்க வேண்டிய அபாயத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. முதலில் உலக அளவில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். நிபுணர்களின் கூற்றுப்படி 2026 போர் தொடங்க வாய்ப்புள்ள 3 முக்கிய தூண்டுதல்கள் உள்ளன. 1. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி யுத்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா இழுக்கப்படும். அப்போது ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $300 மேல் உயரும். 2. உக்ரைன் போர் நேட்டோ நாடுகளான போலந்து அல்லது பால்டிக் நாடுகளுக்கு பரவினால் உடனடி உலகப் போர் ஏற்படும். 3. சீனா தைவானை ஆக்கிரமித்தால் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இணைந்து போரில் ஈடுபடும். முதல் 72 மணி நேரத்திற்குள் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு 30 முதல் 40% வரை உள்ளதாக. உடனடி விளைவுகளை பார்த்தால் அமெரிக்கா ரஷ்யா இடையே அணு பரிமாற்றம் ஏற்பட்டால் முதல் 1 மாதத்திற்குள் 9.15 கோடி பேர் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள். சைபர் தாக்குதல்கள் மற்றும் EMP தாக்குதல்களால் மின்சாரம், இணையம், வங்கிகள், போக்குவரத்து அமைப்புகள் முழுவதும் முடங்கும். உலக வர்த்தகம் 80 முதல் 90% வரை நின்றுவிடும். 50 முதல் 100 கோடி அகதிகள் உருவாவார்கள். இறப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரை நேரடி அணு தாக்குதல் மற்றும் கதிர்வீச்சால் 36 கோடி பேர் உடனடியாக இறக்கலாம். ஆனால் உண்மையான அழிவு அணு குளிர்காலத்தில்தான் ஏற்படும். நகரங்களில் ஏற்படும் பெரும் தீயால் 150 மில்லியன் டன் புகை வானத்தை மூடும். சூரிய ஒளி 70% குறையும். உலக வெப்பநிலை 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். பயிர்கள் அழிந்துவிடும். அமெரிக்கா ரஷ்யா முழு யுத்தத்தில் 500 கோடி பேர், அதாவது உலக மக்கள் தொகையில் 60% மேல் பசியால் இறக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையில் மட்டும் 200 கோடி பேர் பசியால் இறக்கலாம். மொத்த இறப்பு 300 கோடி முதல் 550 கோடி வரை இருக்கும் என்று 2 முதல் 5 ஆண்டுகளுக்குள் கணக்கிடப்படுகிறது. பொருளாதார விளைவுகளை பார்த்தால் பெட்ரோல் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $200 முதல் $500 வரை உயரும். இந்தியாவில் லிட்டர் ஒன்றுக்கு 500 முதல் 1000 ரூபாய்க்கு மேல் செல்லலாம். தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு $8000 முதல் $15000 வரை உயரும். பங்குச்சந்தை 30 முதல் 70% வரை சரியும். உணவு மற்றும் மருந்து பொருட்கள் 5 முதல் 20 மடங்கு உயரும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டு பின்னர் பண்டமாற்று முறைக்கு மக்கள் திரும்பலாம். போர் முடிந்த பிறகு சாதாரண வாழ்க்கைக்கு எவ்வளவு காலம் ஆகும் என்றால் அணு குளிர்காலம் 5 முதல் 15 ஆண்டுகள் நீடிக்கும். உணவு உற்பத்தி மீண்டு வர 10 முதல் 20 ஆண்டுகள் ஆகும். முழு சாதாரண வாழ்க்கைக்கு 20 முதல் 50 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். சில பகுதிகளில் 100 ஆண்டுகள் வரை ஆகலாம். மனித நாகரீகம் பழங்கால நிலைக்கு திரும்பும் அபாயம் உள்ளது. உலகில் 195 நாடுகளில் சுமார் 100 நாடுகள், அதாவது 50% மேல் முற்றிலும் உதவியற்ற நிலையில் இருக்கும். இராணுவமே இல்லாத 23க்கும் மேற்பட்ட நாடுகள் ஐஸ்லாந்து, மாலத்தீவு, கோஸ்டாரிக்கா,
பசிபிக் தீவுகள் உள்ளிட்ட மற்றும் இராணுவம் மிகவும் பலவீனமான 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அணு குளிர்காலத்தில் உணவு இறக்குமதி நின்று முழுவதும் அழிந்துவிடும். இப்போது இந்தியாவின் நிலையை பார்ப்போம். இந்தியா நேரடி யுத்தத்தில் ஈடுபடாவிட்டாலும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் இருமுக அச்சுறுத்தல் மற்றும் அணு குளிர்காலம் காரணமாக பெரும் அழிவை சந்திக்கும். மிக அதிகம் பாதிக்கப்படும் 7 மாநிலங்கள் இவை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லை. அணு இலக்குகள் இருப்பதால் மிசைல் மற்றும் அணு தாக்குதலால் 10 முதல் 50 லட்சம் உடனடி இறப்பு ஏற்படும். பஞ்சாப் உணவு கிடங்குகள் அழியும். டெல்லி தலைநகரம் மற்றும் இராணுவ தலைமையகம் இருப்பதால் அணு தாக்குதலால் அரசு இயந்திரம் முடங்கும். ராஜஸ்தான் மற்றும் குஜராத் எல்லை மற்றும் துறைமுகங்கள் அழியும். மகாராஷ்டிரா மும்பை நிதி தலைநகரமாக இருப்பதால் அணு தாக்குதலால் 80% பொருளாதாரம் சரியும். மேற்கு வங்காளம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் சீனா எல்லை இருப்பதால் மிசைல் தாக்குதல் மற்றும் அகதி பிரச்சினை. ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் உணவு உற்பத்தி மையங்கள் அழியும். 50 கோடி பேருக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஐடி மையங்கள் சைபர் தாக்குதலால் மின்சாரம் முடங்கும். மற்ற மாநிலங்கள் அதாவது மத்திய பிரதேசம் ஒடிஷா சத்தீஸ்கர் சற்று பாதுகாப்பாக இருந்தாலும் அணு குளிர்காலத்தில் அனைத்து மாநிலங்களும் 70 முதல் 90% உணவு உற்பத்தியை இழக்கும். பொதுவான சிரமங்கள் கதிர்வீச்சு நோய் 20 முதல் 50 கோடி அகதிகள், பசி, கொள்ளை நோய் மற்றும் 80% வேலையின்மை. இந்தியாவில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 800 முதல் 2000 ரூபாய் வரை, தங்கம் 10 கிராம் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல், உணவு 10 முதல் 50 மடங்கு உயரும். மீட்பு காலம் 30 முதல் 60 வருடங்களுக்கு மேல் ஆகலாம். ஜோதிடர்களின் கூற்றுப்படி 2026 2027 மிக உயர் அபாய கால. மொத்தத்தில் 2026 2027 வார் விண்டோ என்று கருதப்படுகிறது. ஆனால் இது மனித முடிவுகளால் தவிர்க்க வேண்டியது. பார்வையாளர்களே, 550 கோடி இறப்பு, பெட்ரோல் 1000 ரூபாய், 50 வருடம் மீட்பு, 2026 2027 ஜோதிட அபாயம், இவை அனைத்தும் கணிப்பு மட்டுமே. 1945 முதல் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை என்பது நமது பெரும் வெற்றி. டூம்ஸ்டே கிளாக் இப்போது 89 வினாடிகளுக்கு முன்னால் உள்ளது. இந்த அபாயங்களை தவிர்க்க அமைதி இயக்கங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்துங்கள். உணவு, நீர், மருந்து ஆகியவற்றை 6 முதல் 12 மாதம் வரை சேமித்து வையுங்கள். தமிழ்நாடு தேர்தல் ரத்து சாத்தியமா? தற்போதைய உலக பதற்றம், அதாவது உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான், தைவான் போன்ற மோதல்கள் தொடர்ந்து உலகப் போர் 3 அல்லது பெரும் போராக மாறினால் தமிழ்நாடு தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதா என்று பலர் கேட்கிறார்கள். தற்போது தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை, அது நடக்கும் என்றுதான் அனைத்து செய்திகளும் எலெக்ஷன் கமிஷன், விக்கிபீடியா, த ஹிந்து, டெக்கான் ஹெரால்ட் போன்றவை கூறுகின்றன. ஆனால் போர் தொடர்ந்தால், குறிப்பாக அணு யுத்தம் அல்லது உலகளாவிய மோதல் என்றால் தேர்தல் தாமதமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம்.